Hello my dear friends and family, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம கிராஃப்ட் என்ன பார்க்க போறோம்னா ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணி அழகா ரெண்டு வால் டெக்கர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ்க்கு அக்ரைலிக் பெயிண்ட் கொடுத்துக்கலாம். உங்ககிட்ட என்ன கலர் இருக்கோ அந்த கலர் கொடுத்துக்கோங்க. என்கிட்ட ஒரு 4 கலர்ஸ் இருந்துச்சு. 4 கலர்லயுமே ரெண்டு கொடுத்துருக்கேன். இதை இந்த மாதிரி ஃபெவி பாண்ட் யூஸ் பண்ணி நம்ம முதல்ல ஸ்டிக் பண்ணிக்கலாம். பார்க்கறதுக்கு ஒரு ஹோம் ஷேப்ல சின்னதாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணி முடிச்சுட்டு தான் நம்ம நெக்ஸ்ட் ஃப்ளவர் பண்ண போகிறோம். ரேண்டமாக மாற்றி கலர் கொடுத்து பண்ணிக்கோங்க. பார்க்குறதுக்கு கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு கிளிட்டர் ஃபோம் ஷீட் எடுத்துக்கலாம். ஃபோம் ஷீட்டில் ரஃப்பாக ஒரு ஃப்ளவர் ஷேப் வரைஞ்சி நம்ம அதை கட் பண்ணி எடுக்க போகிறோம் தனியாக. இந்த மாதிரி ஒரு 6 or 7 ஃப்ளவர்ஸ் நம்மளுக்கு தேவைப்படும். இப்போது அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாத்தையும் நம்ம இப்போது ஹீட் பண்ண போகிறோம். அயன் பாக்ஸில் ரொம்ப லோ ஹீட்டில் வச்சு நம்ம ஹீட் பண்ண போகிறோம். லைட்டாக ஒரு 10 செகண்ட்ஸ் நீங்கள் அது மேலே வச்சுருந்தீங்கன்னாக்கா ஃப்ளவர் லைட்டாக எம்போஸ் ஆக ஆரம்பிக்கும். அந்த டைமில் நம்ம அந்த ஃப்ளவரை எடுத்துகிட்டு சென்டரில் பென்சில் ஆர் பென் வச்சு ஒரு இம்ப்ரெஷன் கொடுத்துக்கலாம். இப்போது ஃப்ளவரோட சென்டரில் ஸ்டோன்ஸ் ஒட்டிக்கலாம். என்கிட்ட பிங்க் கலர் ஸ்டோன்ஸ் தான் இருந்துச்சு, ஸோ அதை நான் ஒட்டியிருக்கேன். உங்ககிட்ட வேறு கலர் இதுக்கு கொஞ்சம் கான்ட்ராஸ்டான கலரில் நீங்கள் ஸ்டோன் ஒட்டுனீங்கன்னா பார்க்குறதுக்கு இன்னுமே நல்லாயிருக்கும். இப்போது எல்லா ஃப்ளவர்ஸையும் நம்ம இந்த பாப்சிக்கிள் மேலே ஸ்டிக் பண்ண போகிறோம். இதை ஸ்டிக் பண்ணி முடிச்சுட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ இந்த பாப்சிக்கிளுக்கு கீழே ஹேங்கிங் செய்யலாம். அதுக்கு உள்ளன் த்ரெட் எடுத்து இந்த மாதிரி ஒரு 20 to 25 டைம்ஸ் சுற்றிக்கலாம். சுற்றி முடிச்சுட்டு இதை கட் பண்ணிவிட்டு திரும்ப இன்னொரு கலர் உள்ளன் த்ரெட்டை நான் மேலே சுற்றிக்கிறேன். இதுவும் ஒரு 10 டைம்ஸ் நம்ம இந்த மாதிரி சுற்றிட்டு கட் பண்ணிவிட்டு இதோட சென்டரில் நாட் போட்டுடலாம். ஓகே, இப்போ கட்டி முடிச்சாச்சு. நம்ம இப்போ எக்ஸஸாக இருக்க த்ரெட்டை கட் பண்ணிடலாம். இப்போது இந்த ஹேங்கிங்கோட கீழேயுமே நம்ம கட் பண்ணிவிட்டு அதை ஈவனாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இதே மாதிரி 3 ஹேங்கிங் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த ஹேங்கிங்கில் நம்ம பீட்ஸ் கோக்க போகிறோம். ஒயிட் கலர் பீட்ஸ் நான் கோத்துக்கிறேன். பீட்ஸ் எல்லாம் கோத்து முடிச்சதுக்கு பிறகு இந்த ஹேங்கிங்கை நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க பாப்சிக்கிளோட பேக் சைடில் நம்ம ஸ்டிக் பண்ண போகிறோம். இந்த மாதிரி 3 ஹேங்கிங்கையும் ஸ்டிக் பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருக்க த்ரெட்டை கட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு ஒரு ஷார்டன் ரிப்பனை இந்த மாதிரி கட் பண்ணி நான் இதோட பேக் சைடில் ஸ்டிக் பண்ணியிருக்கேன் வாலில் ஹேங் பண்ணுறதுக்காக. நீங்கள் ஷார்டன் ரிப்பன் இல்லைன்னா உள்ளன் த்ரெட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். வாவ், சிம்பிள் அண்ட் சூப்பரான ஒரு வால் டெக்கர் ரெடி பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம இதே பாப்சிக்கிள் யூஸ் பண்ணி வெல்கம் போர்டு பண்ண போகிறோம். அதுக்கு பாப்சிக்கிளில் நான் அதே போலவே கலர் பண்ணி வச்சுருக்கேன் அக்ரைலிக் பெயிண்ட் கொடுத்து. ஃபஸ்ட்டு ஒரு சார்ட் பேப்பர் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சார்ட் பேப்பர் தான் வேணும்னு கிடையாது, நீங்கள் வேறு கார்ட்போர்ட் ஷீட்டு எது வேணாலும் எடுத்துக்கலாம். அதுக்கு மேலே நம்ம ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் இந்த மாதிரி ஒட்ட போகிறோம். ஸோ ஒட்டினா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும், சப்போர்ட்டிவ்க்காக நான் ஒட்டியிருக்கேன். உங்களுக்கு சார்ட் பேப்பர் இல்லைன்னா வேறு எது வேணாலும் நீங்கள் ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் ஷேப்பில் நம்ம ஐஸ் ஸ்டிக் இந்த மாதிரி ஒட்ட போகிறோம். ஒட்டி முடிச்சுட்டு எக்ஸஸாக இருக்க பேப்பரை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். சார்ட்டை கட் பண்ணிடலாம். இதை தனியாக எடுத்து வச்சுருவோம். கொஞ்சம் நேரம் அதை ட்ரை ஆகட்டும். நெக்ஸ்ட் ஒரு ஃபோம் ஷீட் எடுத்து அதில் நம்ம ரோஸ் பண்ண போகிறோம். ஃபோம் ஷீட் இல்லைன்னா கலர் பேப்பர் எடுத்துக்கலாம், இல்லை கிளிட்டர் ஃபோம் ஷீட் இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஃபோம் ஷீட்டில் இந்த மாதிரி பேங்கில் வச்சு ஒரு ரவுண்ட் போட்டுட்டு உள்ள ஸ்பைரல் ஷேப்பில் வரைஞ்சி முடிச்சுட்டு அதை சுற்றி ஃப்ளவர் பேட்டர்ன் இந்த மாதிரி வரைஞ்சிக்கலாம். நம்ம வரைஞ்சிட்டு இதை நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நம்ம இதை ஸ்டிக் பண்ண போகிறோம். ஹெவி பாண்ட் யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ண போகிறோம். கட் பண்ணி முடிச்சுட்டு நான் காமிக்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ணி ஃபுல்லாக முடிச்சிருங்க. முடிச்சுட்டு ஹெவி பாண்ட் யூஸ் பண்ணி இப்போ நம்ம ஸ்டிக் பண்ண போகிறோம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ரோல் பண்ணிக்கிட்டே சென்டரில் நம்ம நிறுத்திடணும். அவ்வளோதான், ரோஸ் ரெடி ஆகிடும். இதே மாதிரியே 6 or 7 ரோசஸ் நம்மளுக்கு தேவைப்படும். நெக்ஸ்ட்டு ஃபோம் ஷீட்டில் லீஃப் வரைஞ்சி அதை தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த லீஃப் மேலே பென்சில் இல்லை பென்னு வச்சு ஒரு இம்ப்ரெஷன் இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. இப்போது கிளிட்டர் ஃபோம் ஷீட்டில் வெல்கம்னு நான் எழுதி கட் பண்ணி வச்சுருக்கேன் லெட்டர்ஸை. அந்த லெட்டர்ஸை நம்ம இப்போ பாப்சிக்கிள் மேலே ஸ்டிக் பண்ண போகிறோம். இப்போது இந்த ரோசஸையும் நம்ம அதுக்கு மேலே ஒட்ட போகிறோம். பக்கத்தில் கொஞ்சம் லீவ்ஸ் வச்சு நம்ம ஒட்டிக்கலாம். நெக்ஸ்ட் கிளிட்டர் ஃபோம் ஷீட்டில் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 2 கலரில் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ப்ளூ கலர்லேயும் ஆரஞ்சு கலர்லேயும் கட் பண்ணியிருக்கேன். இதை ரெண்டுத்தையும் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா கீழே இந்த சைடு கார்னர்லேயும் மேலே கார்னர்லேயும் நம்ம இப்போ இதில் ஸ்டிக் பண்ண போகிறோம். ஸ்டிக் பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணிடலாம்.
ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான், நம்மளோட வெல்கம் போர்டு ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த வெல்கம் போர்டை நம்ம டோரில் ஹேங் பண்ணணும் இல்லையா, அதுக்காக ஒரு சின்ன வேலை செய்ய போகிறோம். அதுக்கு உள்ளன் த்ரெட் எடுத்துக்கலாம். 3 கலரில் உள்ளன் த்ரெட் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி நாட் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு குறிப்பிட்ட லென்த் விட்டு நம்ம அந்த உள்ளன் த்ரெட்டை கட் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறோம்னா, அந்த உள்ளன் த்ரெட்டை ஜடை பின்னுற மாதிரி பின்ன போகிறோம். பின்னல் மாதிரி பின்னி முடிச்சுட்டு கடைசிலையும் நாட் போட்டுடலாம். போட்டுட்டு இதை பேக் சைடில் நம்ம ஸ்டிக் பண்ண போகிறோம். இதுக்கு பதில் நீங்கள் ஃபேப்ரிக் யூஸ் பண்ணுற லேஸ் இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பேக் சைடில் ஸ்டிக் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட வெல்கம் போர்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். நீங்களே செஞ்சு உங்கள் வீட்டில் நீங்களே வச்சிங்கன்னா அது ஒரு தனி சந்தோஷம் இல்லையா? ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். See you on next video.